வெல்கம் டு மினி ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெர்ஜின் ரிவர் சீசன் 1 அதில் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, நீ 2 இயர்ஸாக என்னோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்த, ஆனால் ஒரு 2 வீக்ஸாக உன்னோட நடவடிக்கையே சரியில்லை. நீ என்னை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, இப்போது வேற யாரும் நினச்சிட்டு இருக்க. அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. என்னோட பேபியை நானே செல்ஃபாகவே என்னால் டேக் கேர் பண்ணிக்க முடியும். நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, நான் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வர்றதுக்காக தான் ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிளம்பும்போது என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா, ஆனால் நான் இன்னும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜாக் பார் போயிடுவாங்க. பார் போனதுக்கப்புறமா யார் வருவாங்கன்னா, டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாருக்கு வருவாங்க. பாருக்கு சொல்லுவாங்க, நீ 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 ரொம்ப தப்பு பண்ணுற. நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஏற்றுக்கோ. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளை இப்போ நீ விட்டுட்டேன்னா அவ்வளோதான், அவளால் எதுவுமே பண்ண முடியாது. அவளோட பிள்ளைக்கு நீ தான் அப்பா. அது உனக்கு தெரியும் தானே. நீ ஏன் இப்போ அவளை வேணாங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டுவாங்க. உன்னை இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னோட லைஃப்பில் தலையிட வேண்டாம், இது என்னோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் திட்டுவாங்க. டாக்டரோட ஒய்ஃப் திட்டுவாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் போயிடுவாங்க. அப்புறம் மெல் வருவாங்க. மெல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஷாக்கான நியூஸ். என்ன ஆகுன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னா, ஒரு போர்டு வச்சுருப்பாங்கல்ல, வில்சன் கிளினிக் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மெல் இங்கே நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போர்டும் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே மெல்லுக்கு ஒரே சந்தோஷம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அவள் டாக்டர்கிட்ட சொல்லுவாள், என்ன நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அந்த டாக்டர் சொல்லுவார், ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான், நீ எதுவும் பண்ணிக்காது, நீ எதுவும் நினச்சிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அதை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஜாக் டாக்டரோட ஒய்ஃப்கிட்ட வார்ன் பண்ணியிருப்பார் ஆல்ரெடி. நீங்கள் இந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்த மெல்லிக்கிட்ட நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டாக்டரோட ஒய்ஃப் என்ன பண்ணிடுவாங்கன்னா, மெல்லிக்கிட்ட சொல்லிடுவாங்க, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுக்கு ஜாக் தான் காரணம். ஆனால் இப்போ அவன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான், என்ன காரணம்னே தெரியலை, நீ வேணா பேசி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோட ஒய்ஃப் இப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, இருந்தாலும் நீ தான் அவன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை ஏற்றுக்காததுக்கு ஒரு வேளை நீ காரணமாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவள் விட்டுருவா. ஆனால் அதுக்கப்புறம் இவன் அதே நினச்சிட்டு பாருக்கு கிளம்பி போவாள். மெல் பாருக்கு கிளம்பி போவாள் ஜாக்கை பார்க்குறதுக்காக. அப்போ தான் டாக் சொல்லுவார், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ எதுக்கு அவங்க 3 பேர் விஷயத்தில் நீ ஏன் தலையிடுற, நீ வெளியே வா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் டாக்கோட ஒய்ஃப் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருப்பாங்க அவங்களோட விஷயத்தில். அதுக்கப்புறம் மெல் பாருக்கு போய் ஜாக்கிட்ட பேசுவா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃப் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஏற்றுக்கோங்க, இப்போ அவங்களுக்கு பேபியும் ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ விட்டுட்டீங்கன்னா அவங்க லைஃபே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வார்ன் பண்ணிட்டு வந்துடுவா. அதுக்கப்புறமா வழியில் ஜாக் வந்துட்டு இருப்பாங்க காரில். அப்போ தான் டாக்கோட ஒய்ஃப் வந்துட்டு இருப்பாங்க. நான் தெரியாமல் மெல்லுக்கிட்ட சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வார்ன் பண்ணியிருந்தேன், நீங்கள் அவள்கிட்ட சொல்லவே கூடாது, இது என்னோட லைஃப், நீங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவான். ரொம்ப அக்ரெசிவாக திட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் காரை எடுத்துகிட்டு. உடனே இவ அழுதுகிட்டே டாக்கை பார்க்க வருவாள். டாக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, விடு, அவங்க லைஃப்பில் ஒன்றுனா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொன்னல, அவங்க திட்டுனது எதுவும் நினச்சிக்காத, நம்ம இன்னைக்கு நைட்டு டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, மெல் ஒரு காஃபி ஷாப் போகிறாங்க. அவங்க காஃபி வாங்கிட்டு ரிட்டன் வரும்போது இவரோட
ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த காஃபி ஷாப்பில் இருப்பாங்க. மெல் ஒரு நிமிஷம் இரு உங்ககிட்ட பேசணும் அப்படி சொல்லுவாங்க. உடனே வந்து மெல் வந்து போயிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவா. நீங்கள் வந்து அம்மாவாயிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவளை வந்து விஷ் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வரும்போது ஜாக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை வருஷத்தில் வந்து எங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையுமே வந்ததில்லை, இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வருது, எனக்கு என்னமோ நீ தான் வந்து என்னோட லைஃப்ல வந்து வந்த பிரச்சனையே நீ தான் காரணம், ஜாக் வந்து என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு நீ தான் காரணம் அப்படி சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுவா. இவ வந்து அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு கார்ல வந்துட்டே இருப்பா நைட்டு வீட்டுக்கு. ஏன் எல்லாரும் என்னையே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது தான் இவளோட பாஸ்ட் லைஃப் வந்து இவளுக்கு ஞாபகம் வரும். அப்போவும் இப்படி தான் இவளும் இவளோட ஹஸ்பண்ட் மார்க் இருக்காங்களா, இறந்து போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்து காரில் வந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து இவங்களை வந்து இடிச்சிடும் அவங்க ஹஸ்பண்ட். அதில் தான் வந்து அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவ வந்து அதை நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வருவா. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவள் வந்து திங்க் பண்ணிட்டே இருப்பா, என்ன ஒரே ப்ராப்ளமாக வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே என்ன ஆகும்னா டாக்கோட ஒய்ஃபும் வந்து டின்னர் சாப்பிட வந்திருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து இதில் தலையிடாதுன்னு சொன்ன, ஆனால் நீ வந்து தலையிட்ட அவங்க ப்ராப்ளத்தில். சரி ஓகே இப்போ விட்டுரு, அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம். நீ வந்து என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்தல்ல, ஆனால் நான் உனக்கு எப்போவுமே டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், ஏன்னா நான் வந்து இப்போவும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. டாக் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்துடுவாங்க. அவங்க டாக்கோட ஒய்ஃப் வந்து கிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா மெல்ல காமிக்கிறாங்க. மெல் என்ன பண்ணுறான்னா, இனிதான் வந்து இருக்கு ட்விஸ்டே. மெல் வந்து என்ன பண்ணுறான்னா அவளோட ட்ரெஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறா. வெர்ஜின் ரிவரை விட்டு லீவ் ஆக போகிறா இப்போது. ஏன்னா வந்து இப்போ ஜாக் வந்து நீ தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவ வந்து ஆக்சுவலாக வந்து ஜாக் வந்து வருவாங்க மெல்ல வந்து பார்க்குறதுக்காக. இவ வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவா. கார்லேருந்து இறங்கி வீட்டுக்கு வரும்போது ஜாக் வந்து இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, மெல் வீட்டில். ஜாக் என்ன வந்து சொல்லுவாருன்னா, நான் வந்து உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் வந்து வேறு யாரையும் வந்து என்னோட லைஃப்பில் வந்து என்ட்ரி ஆகவே விட மாட்டேன், நான் வந்து உன்னை தான் லவ் பண்ணுறேன், நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இதை கிளம்பி போகிறாரு. நாளைக்கு உன்னோட முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாக் வந்து கிளம்பி போகிறார். அதான் வந்து மெல் வந்து டிசைட் பண்ணியிருப்பா, நம்ம இந்த ரிவரில் இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம கிளம்பி போயிட்டா எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவள் அக்காவுக்கு ஜாய்க்கு கால் பண்ணி, நான் வந்து வீட்டுக்கு வரேன், இங்கே வந்து என் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அதோட வந்து ஃபைனல் எபிசோட் முடிச்சிடுறாங்க. நம்ம வந்து சீசன் 2ல் வந்து மெல்லோட லைஃப் வந்து என்னெல்லாம் நடக்குது, என்ன ட்விஸ்டெல்லாம் நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.